அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சேனல். நம்ம போன பகுதியில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னங்க அது ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம மேரேஜ் பண்ணுறோம். பண்ணிட்டு ஒருத்தவங்களை வாழ்க்கை துணையா ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கணும். என்ன உறுதி கொடுக்குறோம்? நீ உயிரோட இருக்கிற வரல நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு தாலி கட்டும் போது ஒரு உறுதிப்படி கொடுக்கணும். யார் உயிரோட இருக்கல? நம்ம உயிரோட இருக்க வரலாம் இல்ல, அவங்க உயிரோட இருக்க வரலாம் நம்ம காப்பாற்றுறோம்னு ஒரு உறுதிமொழியை நம்ம கொடுக்கணும். அப்படின்னாக்கா நமக்கு அப்புறம் நம்ம ஸ்பௌஸ் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா பணம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அதுதான் அந்த பிளானை தான் நம்ம ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்னங்க அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம நல்லபடியா இருக்கோம், நம்ம சம்பாதிக்கிறோம், மாசம் மாசம் நம்ம எல்லா செலவுகளையும் நம்ம பார்த்துக்கிறோம், நல்லபடியா குடும்பம் ஓடுது, மனைவி வீட்டை பார்த்துக்கிறாங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு எல்லாமே நல்லபடியா போயிட்டு. சப்போஸ் டக்கு நம்ம இல்லை அப்படின்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? குடும்பத்தையும் பார்க்கணும், ஃபைனான்ஸையும் பார்க்கணும். அப்போ அட்லீஸ்ட் நம்ம நிதி சுமை இல்லாம பணத்துக்கு ஒரு பாதுகாப்பா அவங்களுக்கு ரெகுலரா ஒரு இன்கம் வர மாதிரி நம்ம பண்ணோம்னாக்க எவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பீரியட், அதாவது நம்ம வாழக்கூடிய பீரியட். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 55 வயசு 60 வயசு அது வரையும் நம்ம ஏர்ன் பண்ணணும். நம்மளுடைய ஏர்னிங் பீரியட 55 60 வயசு வரை நம்ம ஏர்ன் பண்ணணும். அது வரையில நம்ம சம்பாதிக்க போறோம், குடும்பத்தை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு திட்டம் வேணும், அதுதான் ரிட்டையர்மெண்ட் பிளான். நேற்றுக்கு அதை நம்ம கடந்த பகுதியில் அதை பார்த்தோம். இப்போ ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு திட்டம். அதை நம்ம செஞ்சோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க நபர் தன்னுடைய ஸ்பௌஸுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணேன். அவருக்கும் அதே 35 வயசு தான். அதை நடந்ததே நான் உங்களுக்கு இதில் சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு, இந்த ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷன் பிளான் பத்தி சொல்லுங்கன்னாரு. நான் அவருக்கு டீட்டெயிலா சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இப்போ உங்களுக்கு ஏஜ் 35, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு இந்த பிளானை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம் சார். அதாவது உங்க ஸ்பௌஸ் பிளான், ஸ்பௌஸுக்கு உண்டான அந்த ப்ரொடெக்ஷனை உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு. எப்படி சார் அப்படின்னா, சிறப்பாக இதுக்காக ஒரு திட்டம் LICல அறிமுகப்படுத்திருக்காரு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வயசு 35, ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு திட்டத்தை அவர் எடுக்கணும். எடுத்தாரு அப்படின்னாக்க ஒரு 22 வருஷம் பணம் கட்டா போதும். கடைசி 3 வருஷம் அவரு பணம் கட்ட வேண்டாம், பிரீமியம் ஹாலிடே. அந்த 22 வருஷத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு நான் பாலிசிக்கு கொடுத்தேன். அந்த ப்ரொடெக்ஷன் 50 லட்சம் ரூபாய்க்கு. அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தோராயமா வருஷத்துக்கு ஒரு 2,15,000 ரூபாய் வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கு. 22 வருஷத்துல அவர் கட்டக்கூடிய பைசா கிட்டத்தட்ட 48 லட்சம் ரூபாய் கட்டுவார். 48 lakhs. நீங்க முடிஞ்சா ஒரு பேப்பர் பென்னில் நோட் பண்ணிக்கோங்க. வயசு 35, அவருக்கு நான் கொடுத்திருக்க கவரேஜ் 50 லட்சம் ரூபாய். 25 வருஷத்துக்கு உண்டான திட்டம். 22 வருஷம் பணம் கட்டினாக்க போதும். அந்த 25வது வருஷம் முடிவுல அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,32,00,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். இந்த 1,32,00,000 ரூபாய அவர் ஒட்டு மொத்தமா வாங்காம அடுத்த 15 வருஷத்துக்கு பென்ஷனா வாங்கினார்னா வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய், அதாவது மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பென்ஷனா அவர் வாங்கிக்கலாம். இதுதான் அந்த பிளான்.
சரி சார், இது வந்து அவருக்கு உண்டான பிளானா இருக்கு, இதுல எப்படி சார் ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலிசில வந்து அவருக்கு நான் 22 வருஷம் பணம் கட்டணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கட்டுறாரு. திடீர்னு ஒரு அசம்பாவிதத்துல அவர் இல்லை அப்படின்னாக்கா, அவரு கட்ட வேண்டிய பிரீமியத்தை கட்ட வேண்டாம், அதை எல்ஐசியை கட்டிப்பாங்க. வருஷம் அந்த குடும்பத்துக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் அமௌண்ட் அவங்க மனைவி கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா 25 வருஷத்துக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காரு, 3 வருஷம் தான் பணம் கட்டியிருக்காரு, அதுக்குள்ள ஒரு அசம்பாவிதம் ஆயிடுது அப்படின்னாக்கா அவர் கட்ட வேண்டிய பணத்தை எல்ஐசியே கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அந்த பணத்தை அவங்க மனைவி கிட்ட கொடுப்பாங்க. இது எது வரல கொடுப்பாங்க? அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்து கொடுப்பாங்க. அதாவது 25வது வருஷம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா, சார் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்க ஒன்னா வாங்காதீங்க. ஒன்னா வாங்காம அடுத்த 15 வருஷத்துக்கு இதை நீங்க பென்ஷனா எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி 15 வருஷத்துக்கு அதை நான் வந்து அவருக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன் ஏற்கனவே. அப்படின்னா வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய், மாசம் 1 லட்சம் ரூபாய். அப்ப என்ன ஆகும்? இந்த அம்மாவுக்கு வந்து 25வது வருஷம் வரையிலும் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டே வருவாங்க எல்ஐசில இருந்து. 25 வருஷம் ஆச்சுன்னா அந்த பாலிசியோட திட்டம் முடிஞ்சிடும். அதற்கப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் வீதம் அந்த அம்மாவுக்கு அனதர் 15 இயர்ஸ் கிடைக்கும். ஆக முதல்ல ஒரு 25 வருஷம் பாதுகாப்பு, அடுத்தது ஒரு 15 வருஷம் பாதுகாப்பு, ஆக 40 ஆண்டுகள் அவங்க ஸ்பௌஸை பாதுகாக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு நான் சொல்றேன். சப்போஸ் அவர் நல்லபடியா இருக்காருன்னா அவர் சம்பாதிக்க போறார், மனைவி நல்லபடியா பார்த்துக்க போறாரு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மெச்சூரிட்டி வரல இருக்கார், அவர் மெச்சூரிட்டிக்கு அப்புறமும் இருக்காரு அப்படின்னா வருஷம் பணம் வரப்போகுதுங்க, 2 பேரும் ஆனந்தமா வாழலாம். ஒருவேளை அவர் இல்லைன்னாலும் அந்த ஸ்பௌஸை கவலைப்பட வேண்டாம், அந்த ஸ்பௌஸை பத்தி அவர் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான ஒரு அரணை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிங்கிற உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமான உறவு. சில பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் வரும். ஆனா ஒருத்தரை நம்ம விட்டுக்கு கொடுக்க. ஏன்னா இப்ப நம்ம இன்னைக்கு சண்டை போட்டோம்னா நாளைக்கு திருப்பி அவங்க மூஞ்சில தானே முழிக்கணும். சோ கூடல் இதெல்லாம் சகஜம். ஆனா நம்ம கடமைய நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. கீதையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறள், ஒரு ஸ்லோகம், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதோர்பூர் மாதே சங்கோஸ்த்வ கர்மணி. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கடமையை செய்யறதுக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது, சாய்ஸ். இதை செய்யலாமா வேண்டாமா. ஆனா அதுல வரக்கூடிய ரிசல்ட் நமக்கு சாய்ஸ் கிடையாது. என்ன அப்படின்னா சாய்ஸ் இருக்கு. சாய்ஸ் இருக்குன்னா என்னன்னா, நம்ம இந்த மாதிரி பலன்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த உண்மையான பலன் வந்து பகவான் தான் நமக்கு கொடுப்பார். நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள், இதன் அடிப்படையில நிறைய சோ மச் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, பஸ்ல நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ உதாரணத்துக்கு சென்னையில நொங்கம்பாக்கத்துல இருந்து தாம்பரத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. நல்லபடியா அவருக்கு பஸ் கிடைக்கணும், அதுக்கப்புறம் பஸ்ல அவருக்கு சீட்டு கிடைக்கணும், நல்லபடியா எந்த விதமான இடைஞ்சல்கள் இல்லாம பஸ்ல எந்த தகராறும் இல்லாம நல்லபடியா போகணும், எந்த விதமான விபத்து வராம டிரைவர் ஓட்டணும். அதுக்கப்புறமா தான் வந்து தாம்பரத்துக்கு போய் சேர முடியும். பாருங்க, ஒரு 1 hour 1.5 hour பிரயாணத்துக்கே வந்து இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ இந்த கடமைக்கு நம்ம கடமை செஞ்சு அதுல ஒரு பலன் வர்றது வந்து எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு, சோ மச் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ நாம வந்து கடமையை செய்யாம விட்டுறலாமா? நமக்கு ரிசல்ட் எப்படி வரும் தெரியாது அப்படின்றதுனால அப்படி நம்ம விட முடியாது. கட்டாயம் நம்ம கடமையை செஞ்சுதான். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும். சும்மா தான் ஐ லவ் மை வைஃப், ஐ லவ் மை சில்ட்ரன் வார்த்தையில சொன்னா மட்டும் போதும். அந்த டாக்குமெண்ட்லயே நம்ம ப்ரூஃப் பண்ணணும். என்ன பண்ணோம்? இப்ப நம்ம வந்து இந்த ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷனுக்கு
நம்ம மனைவிக்கு இதை விட ஒரு பாதுகாப்பு நம்மளால பண்ணி கொடுக்கவே முடியாது. எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் இப்போ நம்ம பேங்க்ல வங்கியில மாசம் மாசம் போடணும்னா கூட நம்ம இருந்து போடணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும்னாலும் நம்ம மாசம் மாசம் பணம் கட்டணும். எல்லாத்துலயுமே நம்ம இருந்துதான் பண்ணணும். ஆனா ஒருவேளை இதுல வந்து நம்ம இருந்து பண்ணலாம், ஒருவேளை இல்லைன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் நடந்துட்டே இருக்கும். அதுதான் இதோடைய ப்ரொடெக்ஷன். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு திட்டம். இது எல்ஐசியிலிருந்து அறிமுகமாயிருக்கு. அதை நம்ம ஸ்பௌஸுக்காக ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, ஸ்பௌஸோடைய ப்ரொடெக்ஷனுக்காக இந்த திட்டத்தை தாராளமா நம்ம எடுக்கலாம். அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி. சப்போஸ் இப்ப என்னால வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கட்ட முடியாது அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கட்டலாம், 50,000 ரூபாய் கட்டலாம், 30,000 ரூபாய் கட்டலாம். அவங்க எவ்வளவு ரூபாய் கட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி டென்யூர் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், அந்த மாதிரி எவ்வளவு டென்யூர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷனை பத்தி மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். மீண்டும் ஒரு பகுதியில வேற ஒரு சிந்தனையோடு நம்ம சிந்திப்போம். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணா பினான்சியல் சேனலோட இணைந்திருங்க. இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துருக்கு. நன்றி, வணக்கம்.